ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னடா வெளியே வந்து நின்றுட்டுருக்கேன்னு பார்க்காதீங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு குக்கிங் vlog பார்க்க போகிறோம். ஆக்சுவலி விறகடுப்பில் சமைக்க போகிறோம். சவுத் ஆஃப்ரிக்காவில் விறகடுப்பான்னு கேட்காதீங்க. இங்கே வந்து எல்லா வீட்லேயும் வந்துட்டு பிராய் ஏரியா இருக்கும். ஸோ அங்கே வந்து நம்ம பிராய் பண்ணிக்கலாம். எவ்ரி வீக்கெண்ட் வந்து மோஸ்ட்லி பிராய் பண்ணுவோம் நாங்கள். இன்றைக்கி வந்து ஃபார் எ சேஞ்ச் வந்து ஃபிஷ் கறி அண்ட் ஃபிஷ் ஃப்ரை பண்ணலான்னு நினச்சோம். அண்ட் ஜோஸ்பர்க் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ஃபிஷ் வாங்கியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரெஷ் ஃபிஷ் கிடச்சிருக்கு, சில்வர் ஸ்ட்ரீம். அது வந்து பார்க்குறதுக்கு வந்து நம்ம ஊர் சங்கரா மாதிரி இருக்குது. பட் எனக்கு கரெக்டாக தெரியல, நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அங்கேயே கட் பண்ணி பீசஸ் போட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ கடைக்கு போன வீடியோவும் நான் எடுத்து வச்சுருக்கேன், அது பாருங்கள். கேப்டவுனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பர் மார்க்கெட்ஸில் ஃப்ரோசன் ஃபிஷ் கிடைக்கும். பட் ஃப்ரெஷ் ஃபிஷ் வேணும்னா வந்து நம்ம ஹார்பரில் போயிட்டு வாங்கணும். ஸோ எப்போயாச்சும் அந்த மாதிரி வந்துட்டு போயிட்டு வாங்கிட்டு வருவோம். ஏன்னா அது கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி போகணும், அதுக்குன்னு போகணுமேன்றதுனால எப்போயாச்சும் தான் வாங்குவோம். அங்கேயாச்சும் பீச்சஸ் இருக்குது, இங்கே வந்து பீச்சஸ் கூட இல்லையே. இங்கே எங்கே ஃபிஷ் கிடைக்கும்னு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கேட்டப்போ இங்கே வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு டேம் இருக்குது, அங்கே வேணும்னா போய் வாங்கலாம். அதுவுமே வந்துட்டு ஒரு 1 hour 1.5 hours ட்ராவல் பண்ணி போகணும். பட் வந்து கடையில் வேணும்னா வந்து உங்களுக்கு டர்பன் சீ ஃபுட்ஸ்னு ஒரு கடை இருக்குது, அங்கே வந்து டெய்லியுமே வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரெஷ் ஃபிஷ்ஷஸ்லாம் வரும் அப்படின்னாங்க. சரி, நாங்கள் இந்த வீக் போய் கேட்டோம் நாங்கள் அங்கே. அப்போது டெய்லியுமே வரும், நைட்டில் வரும், அடுத்த நாள் காலையில் வந்துட்டு உங்களுக்கு வந்து அது வந்து நாங்கள் 9 o'clock வந்து ஷாப்பில் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னாங்க. சரி, நாங்கள் சண்டே வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சண்டே போயிட்டு வாங்கணும். நாங்கள் எல்லா ஃபிஷ்ஷும் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. பட் ப்ரான்ஸு கிராப்ஸ் எல்லாம் மட்டும் ஃப்ரோசனாக இருந்துச்சு. ஃபிஷ்ஷஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்துச்சு. நாங்கள் ஓரளவுக்கு மீடியமாக இருக்கிற சைஸ் பார்த்துட்டு 3 ஃபிஷ் வாங்கினோம் நாங்கள். அதில் 2 மட்டும் இந்த மாதிரி ஃபில்லேவாக கட் பண்ணிவிட்டு பீஸ் போட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். அண்டு 1 மட்டும் ஃபுல் ஃபிஷ் அப்படி வாங்கிட்டு வந்துட்டு அதை வந்து நான் ஃப்ரீசரில் எடுத்து வச்சுட்டேன். இங்கேயாச்சும் பரவாயில்ல, நல்லா பீஸ் போட்டு தராங்க. கேப்டவுனில் பீஸ் போடவே தெரியாது அவங்களுக்கு, ஃபில்லே தான் போட தெரியும். நாங்கள் கஷ்டப்பட்டு கேட்டு வாங்குவோம், இல்லைனா வந்துட்டு வீட்லேயே தான் கட் பண்ணி பண்ணிப்போம். ஸோ வீட்டுக்கு வந்தவொடனே ஃபஸ்ட்டு வேலையாக அதை வந்து நான் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அவங்க அழகாக நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அண்ட் தலை பீசஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு குழம்பு வச்சிடலாம், மற்ற பீசஸ்லாம் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிடலான்ட்டு தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன் ஃபஸ்ட்டே கழுவி. ஸோ ஃப்ரை பண்ணுறதுக்காக வெளியே வந்து எல்லாம் பிராய் செட்டப் எல்லாம் பண்ணி வச்சுருந்தோம். ஃபஸ்ட்டு ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் எடுத்திருக்கேன், அண்ட் தனியாத்தூள் கொஞ்சம், நீங்கள் வேணும்னா குழம்பு மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம். அண்டு மஞ்சத்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக சீரகத்தூள், அப்புறம் உப்பு, அப்புறமா அரிசி மாவு. அண்ட் ஒரு சிலர் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் போடுவாங்க. நான் எப்போவுமே கார்ன்ஃப்ளவர் போட மாட்டேன், ஏன்னா கார்ன்ஃப்ளவர் போட்டால் உங்களுக்கு வந்து அப்படியே ஒட்டிக்கும். ஸோ அதனால் கார்ன்ஃப்ளவர் பதில் அரிசி மாவு மட்டும்தான் போடுவேன். லைட்டாக கொஞ்சமாக வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அண்ட் லெமன் ஜூஸ் பதில் சிலர் வந்து தயிரும் ஊற்றுவாங்க. பட் நான் எப்போவுமே வந்து லெமன் ஜூஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அண்ட் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது உங்களுக்கு. மேலே வந்து ஒரு கோட்டிங் இருக்கணும் அப்படின்னா வந்து கொஞ்சம் திக்காகவே பிசைஞ்சிக்கோங்க மாவு இந்த மாதிரி. ஸோ நல்லா தடவிட்டு நான் ஒரு 1 hour போல், ஏன்னா வந்துட்டு நாங்கள் மற்றதுக்கெலாம் பண்ணுறதுக்கு வந்து எங்களுக்கு நிறைய டைம் ஆச்சு. அதனால் ஒரு 1 hour மேலேயே வந்துட்டு இது நல்லா மேரினேட் ஆகிட்டு இருந்துச்சு. நல்லா க்ளீனாக இந்த மாதிரி உள்ளெல்லாம் தடவினா தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து மசாலா ஊறி இருக்கும். ஃபிஷ் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, அதனால சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இதுக்கு மசாலாலாம் போட்டு அப்படியே வச்சுட்டேன் நான் ஒரு 1 hour போல். வாங்க வடம்மா.
One eternity later. இங்கே ஜென்ரலாகவே எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லையும் இந்த மாதிரி ஹார்ட்வுட்ஸ் கிடைக்கும், சார்கோல் தனியாக கிடைக்கும், இந்த மாதிரி வுட்டும் தனியாக கிடைக்கும். இங்கே வந்து பிராய்ன்றது வந்து ரொம்பவே காமன். ஸோ சின்ன சூப்பர் மார்க்கெட்லேருந்து பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு இது கிடைக்கும். நாங்கள் வந்து இதை வச்சு நம்ம சமைக்கலாமேன்னு வாங்கிட்டு வந்தோம். Nito nito nell'eggiore.
மீன் குழம்பு மீன் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதே மசாலா அதே வெங்காய தக்காளி தான் போட்டு செய்கிறோம். ஆனால் வந்து அடுப்பில் செஞ்சால் மட்டும் எப்படி இவ்வளோ டேஸ்டாக இருக்குது தெரியல. சூப்பராக இருக்குது, சீரியஸாக சூப்பராக இருக்குது. ஃபிஷ் ஃப்ரை, ஆஹா, ஃபிஷ் ஃப்ரை வேற லெவலில் இருக்கு. ஃபிஷ் நல்லா இருக்கு, ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.